நான் உங்கள் சரவணன். மெடிக்கல் கவுன்சிலிங்கோடைய ஒவ்வொரு கல்லூரியை பற்றிய கட் ஆஃப் விவரங்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டே இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு டாபிக் எடுத்துக்கிறோம், சென்னை. ஓகே, சென்னையில் இருக்கிற அரசு மருத்துவ கல்லூரிகளுடைய எவ்வளோ சீட்ஸ் இருக்கு, எவ்வளோ கட் ஆஃப் வர்ற மாதிரி இருக்கு, நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, அந்த மாதிரியான நிறைய தகவல்கள் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் இங்க சென்னையை பொறுத்தவரையும் இருக்கிற 5 கல்லூரிகள். ஸோ எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஎம்சி கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், அப்புறம் ஓமாந்தூரார், அப்புறம் இஎஸ்ஐ கேகே நகர். ஸோ இந்த 5 கல்லூரிகளில் சென்னையில் ப்ராப்பரான இருக்கிற ஒரு மருத்துவக் கல்லூரிகள், ஆதி காலத்திலேருந்தே இருக்கிற மருத்துவ படிப்பை கொடுக்குற மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ மருத்துவமனைகளாக இருக்கட்டும், இல்லை கல்லூரிகளாக இருக்கட்டும், நிறைய எதிர்பார்க்குற கனவுகளில் இருக்கிற எத்தனையோ மாணவர்களும் பெற்றவங்க இந்த காலம் தான் படிக்கணுன்ற ஆசையோடு இருக்கிற மாணவர்களும் பார்க்கலாம். ஸோ எதுக்கு சார் இந்த வீடியோ நான் இந்த டைமில் கொண்டு வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிளான் பண்ணுறதுக்கோ, உங்களுடைய ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் எடுக்கிறதுக்கோ இது பயனுள்ளதாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு பர்பஸ்னால சென்னையில் இருக்கிற 5 மருத்துவ கல்லூரிகளை அடையாளப்படுத்தி அதனுடைய கட் ஆஃப் விவரங்கள் மற்றும் அதில் எவ்வளோ இடங்கள் இருக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம சொல்றதுக்கு தான் இந்த நம்ம டாபிக் எடுத்துருக்கிறோம். சரிங்களா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்ல போறோம்னா, சீட் அலாகேஷன். சார் இது சீட்டை வந்து எப்படி சார் செக்ரிகேட் பண்றாங்க? இப்போ ஒரு 100 இடங்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அரசு கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் 15% என்எம்சி ரூல் படி ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்ல கொடுத்துருவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ 15% இடங்கள் போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இடங்கள் இருக்கும்? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75% இருக்கும். சரிங்களா? ஸோ 75% என்ன பண்ணிடுவாங்க, ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு பிரிச்சிருவாங்க. அதுலேருந்து சீட்ஸ் பிரிச்சிருவாங்க. ரிமைனிங் இருக்கிற சீட்டு தான் நம்மளுடைய நார்மல் மாணவர்கள் எல்லாருமே அந்த சீட்ஸை எடுத்துக்க முடியும். சரிங்களா? ஸோ அந்த 15% இடங்களை நம்மளுடைய கவுன்சிலிங்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க. இப்போ 250 இடங்கள் இருக்கு அப்படின்னா இந்த 250 இடங்கள்ல இப்போ எம்எம்சி எடுத்துக்கோங்களேன். 250 இடங்கள் 186 இடங்கள் மட்டும்தான். இந்த 186 இடங்கள்ல 15% ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போயிடும். ரிமைனிங் ஒரு 7.5% வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு போயிடும். ரிமைனிங் இருக்கிற இடங்கள் மட்டும்தான் நமக்கு பொருந்தும். சரிங்களா? ஸோ இதை வந்து இப்படிதான் செக்ரிகேட் பண்றாங்கன்றத வந்து உங்களுக்கு இந்த புரிதலை ஏற்படுத்தணும். சரிங்களா? ஸோ எம்எம்சி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சொல்றது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஸோ அதோடைய இடங்கள் பார்த்தீங்கன்னா ஓசியில் 61 இடங்களும், பிசியில் ஒரு 46 இடங்களும், பிசிஎம்ல 7 இடங்களும், எம்பிசியில் 37 இடங்களும், எஸ்சி 29 இடங்கள், எஸ்சிஏ 4 இடங்கள், எஸ்டி 2 இடங்கள், டோட்டலா 186 சீட்ஸ் இருக்கு. சரிங்களா? இது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜோடைய இடங்கள். எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதே எம்எம்சியில் எவ்வளோ இருந்தால் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டா 15%. சரிங்களா? ஆல் இண்டியா கோட்டா 15% சீட்ஸை நமக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னா ஜென்ரல் கோட்டான்னு பிரிப்பாங்க. ஓபிசி, இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன், எஸ்சி எஸ்டி. ஸோ 690 மார்க் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்மளுடைய எம்எம்சியில் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் சீட்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. 2023 இது ஸ்டேட்டஸ். சரிங்களா? 24ல் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எடுத்திருக்கிற மார்க் அடிப்படையில் இது வேரியபிள் இருக்கலாம். சரிங்களா? ஸோ ஓபிசி 685, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 664, எஸ்சி 641, எஸ்டி 561. சார் அடுத்து நம்ம வந்து ஸ்டேட் கோட்டா போயிடலாம். சரிங்களா? ஸோ 15% வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு போயிடுச்சு. ரிமைனிங் 85% இருக்கு இல்லையா, அந்த 85% 7.5% என்ன பண்ணிடுறாங்க, அரசு பள்ளி மாணவருக்கும். ரிமைனிங் பர்சன்ட் வந்து நார்மல் கேண்டிடேட் கொடுத்துட்றாங்க. அதுல ஓசி மாணவர்களுக்கு சீட்டு இல்லை, கொடுக்கப்படலை 7%. பிசி மாணவர்கள் 490 மார்க் இருந்தவங்க அரசு கவர்மெண்ட் காலேஜில், இங்கே இருக்கிற எம்எம்சி காலேஜில் கிடைச்சிருக்கு. எம்பிசிக்கு வந்து 513 மார்க்குகள், எஸ்சிக்கு 499, எஸ்சிஏ 475, எஸ்டிக்கு சீட் எதுவும் ஒதுக்கப்படலை. சரிங்களா? இப்போ ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் நாம இருக்கிறாங்களா, ஜென்ரல் கேண்டிடேட் எக்ஸப்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் வரல, ஆல் இண்டியா கோட்டா கேட்டகரிலையும் வரல, தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாடுடைய டொமிசில் இருக்கிற நேட்டிவிட்டி இருக்கிற ஒரு மாணவன் அவன் வந்து கலந்துக்கிற அந்த மீதி இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரி 677 மார்க் இருந்தாவே எம்எம்சில சீட்டு கிடைச்சிருக்கு. அதே போல பிசி கம்யூனிட்டி 663 மார்க்குகள் இந்த கிடைச்சிருக்கு. அதே போல பிசிஎம் 651 மார்க்குகள், எம்பிசி 659, எஸ்சி 607, எஸ்சி 596, எஸ்டி 499 இடங்கள். இது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுடைய இருக்கும் இடங்கள். எவ்வளோ கட் ஆஃப் அப்படின்ற தகவல்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இருக்கிற
ரொம்ப பழமையான கல்லூரி பற்றில எதுவுமே தகவல் தேவையில்லை. நான் கொடுக்க வேண்டிய டேட்டா மட்டும் நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜோடைய இருக்கும் இடங்கள் பார்த்தீங்கன்னா எம்எம்சியில் வந்து 186 இடங்கள், இதில் 184 இடங்கள் தான். இது ஒன்றும் இல்லை, நான் உங்களுடைய சீட்டு ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் செக்ரிகேஷன் பண்ணும்போது சம்டைம் 15 ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு சீட் எக்ஸ்ட்ரா போயிடும். இந்த மாதிரி அவங்க ஒரு நாம்ஸ் வச்சு ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதில் நம்ம கொடுக்கப்பட்ட இடங்கள் 184 தான். அதில் பார்த்து ஜென்ரல் கேட்டகரிஸ் ஜென்ரலாக, ஸோ ஓசி கேட்டகரிக்கு 61 சீட்டும், பிசி கேட்டகரிக்கு வந்து 44 சீட்டுகள், பிசிஎம் 7 சீட்டுகள், எம்பிசி 36 இடங்கள், எஸ்சி 29, எஸ்சிஏ 6 இடங்கள், எஸ்டி ஒரே ஒரு சீட்டு, டோட்டலாக 184 இடங்கள். ஸோ அடுத்த காலேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ். ஸோ கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் பொறுத்தவரைக்கும் சீட்ஸ் எப்படி சேர்க்குறீங்கன்னா ஆல்மோஸ்ட் 150 சீட்ஸ் இருக்கு டோட்டல் சீட்டு. ஓசிக்கு 35 இடங்களும், பிசிக்கு வந்து 28, பிசிஎம் 4 சீட் இருக்கு, எம்பிசி 21 சீட்டு, எஸ்சி 17, எஸ்சிஏ 4 சீட்டு, எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட். சரிங்களா? ஸோ மொத்தம் 110 இடங்கள். ரிமைனிங் 40 இடங்கள்ல 7.5 ஆல் இண்டியா கோட்டா. ஓகேங்களா? ரைட். இதோட கட் ஆஃப் எப்படி இருக்குன்னு பார்த்துலாங்களா? கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ். ஸோ கீழ்பாக் மெடிக்கல் மொத்தம் 150 இடங்கள் இருக்கு. ஆல் இண்டியா கோட்டால ஜென்ரல் கேட்டகரியில 665 மார்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. ஓபிசி 661, இடபிள்யூஎஸ் 641, எஸ்சி 620, எஸ்டி 505. ஸோ ஸ்டேட் கோட்டால 85% ரெண்டா பிரிச்சு 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்காக பிசி 450 மார்க் இருந்தாவே கவர்மெண்ட் காலேஜில் கிடைச்சிருக்கு. பி நோட் த பாயிண்ட். அலாங் வித் எம்பிசி 454, எஸ்சி 447. ஸோ ஜென்ரல் நார்மல் கேண்டிடேட்ஸ். ஸோ ஹரிஜனர் ரிசர்வேஷனில் ஓசி 647, பிசி 640, பிசிஎம் 640, எம்பிசி 631, எஸ்சி 568, எஸ்சிஏ 519, எஸ்டி 487 மார்க் எடுத்த மாணவர்களுக்கு நம்மளுடைய கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்த காலேஜ் பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்தில் இருக்கிற ஓமாந்துரார். சரிங்களா? அந்த காலேஜ் பார்க்க போகிறோம். ஸோ ஓமாந்துரார் காலேஜில் நமக்கு டோட்டலாக இருக்கிற இடங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் ஓமாந்துரார் சென்னை, அதில் மொத்த இடங்கள் வந்து 74. ரிமைனிங் சீட்ஸ்லாம் ஆல் இண்டியா கோட்டாவில் இதுலேயும் போயிட்டு டோட்டல் இன்டேக் 100 தான். ஸோ அதில் ஓசியில் 24 இடங்கள், பிசியில் 18 இடங்கள், அதே போல் பிசிஎம் 2 இடங்கள், எம்பிசி 12 சீட்டு, அதே போல் எஸ்சி 9 சீட்டும், எஸ்சிஏ 2 சீட்டும், எஸ்டி 1 சீட்டும், மொத்தம் 74 இடங்கள் வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸோ இதோட கட் ஆஃப் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஓமாந்துரார். ஸோ அதில் பார்த்து டோட்டல் 100 சீட்டில் ஆல் இண்டியா கோட்டா 15% இருக்கிற மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் 655 மார்க் இருக்க மாணவர்கள் எடுத்திருக்கிறாங்க. ஓபிசியில் 650, இடபிள்யூஎஸ் 637, எஸ்சி 600 மார்க்கு, எஸ்டி 501 மார்க். ஒருவேளை நீங்கள் 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கல்லூரியில் பிசியில் 433 மார்க்குக்கு கிடைச்ச மாதிரி புள்ளிவிவரங்கள் சொல்லுது. அதே போல் பிசிஎம் 428, எம்பிசி 432. ஸோ அடுத்த காலத்துல இஎஸ்ஐ கேகே நகர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ கேகே நகர் பொறுத்த வரைக்கும் காலேஜோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1 lakh வரும். ஸோ இதோடைய சீட்டு எவ்வளோ சீட்ஸ் இருக்கு, எப்படி செக்ரிகேட் பண்ணுறாங்க, எப்படி வந்து 7.5 ஆல் இண்டியா கோட்டாவுக்கு கொடுக்குறாங்க, இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். இதில் வந்து ஒன்று தான் பாண்ட் இருக்கும். 1 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டணும். நார்மல் கவர்மெண்ட் காலேஜோட ஃபீஸ் வெறும் 20,000 ரூபா தான். இங்கே மட்டும் 1 லட்ச ரூபாய். எதுக்கு இதை பற்றி சொல்கிறேன்னா சென்னை மாவட்டத்தில் வருது. ஈவன் மாணவர்கள் மத்தியில் அதிகமாக எதிர்பார்க்குற கல்லூரி. ஸோ அதனால நம்ம அதை டார்கெட் அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வரோம். ஸோ இஎஸ்ஐ கேகே நகர் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 100 இடங்கள். அதில் 10 இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போயிடும். ஸோ ரிமைனிங்லாம் வந்து 90 சீட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓசியில் 28 சீட்டு, பிசியில் 24 சீட்டுகள், பிசிஎம் 3, எம்பிசி 17, எஸ்சி 14, எஸ்சிஏ 3, எஸ்டி 1, டோட்டலாக 90 இடங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ கேகே நகர் பொறுத்த வரைக்கும் 1 lakh ஃபீஸு, பாண்டு. ஸோ ஜென்ரல் கேட்டகரியில் இஎஸ்ஐ கோட்டான்னு ஒரு மார்க் கட் ஆஃப் கொடுத்துருக்குறாங்க, ஜென்ரல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஆல் இண்டியா கோட்டாவில் இஎஸ்ஐ மாணவர்கள் அப்படின்னு ஒரு மார்க் வரும். அதில் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கிறவங்க 645 மார்க்கும், இஎஸ்ஐ குவாலிஃபைடா இருக்கிறவங்க 578 மார்க்கும், ஓபிசி 634, இஎஸ்ஐ கோட் 575, இடபிள்யூஎஸ் 632, இஎஸ்ஐ கோட்டால 549, எஸ்சி 550, இஎஸ்ஐ கோட்டால 425 இருந்தாவே போதும். எஸ்டி கேட்டகரி ஜென்ரல்ல 494, இஎஸ்ஐ கோட்டால வெறும் 241 மார்க் இருந்தாவே போதுமானதா சொன்னாங்க. ஸோ ஸ்டேட் கோட்டா 85%ல கவர்மெண்ட் அரசு பள்ளி மாணவனுக்கான 7.5% மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பிசி 490, எம்பிசி 513, எஸ்சி 499,
எஸ்சிஏ 475. ஸோ இந்த மார்க் இருக்கிறவங்களுக்குலாம் கிடைச்சிருக்கு. ஸோ 92.5%ல் ஸோ 677 ஓசி கேட்டகரி, பிசி 663, பிசிஎம் 651, எம்பிசி 659, எஸ்சி 607, எஸ்சி 596, எஸ்டி 499. ஸோ சென்னையில் இருக்கிற வந்து 5 கல்லூரிகளை பற்றி, அந்த அரசு கல்லூரிகளை பற்றி கவர்மெண்ட் ஆல் இண்டியா கோட்டா 7.5 இதை பற்றின கட் ஆஃப் சொல்லியிருக்கிறோம். ஸோ இதில் இன்னும் சென்னையில் வந்து சில கல்லூரி மிஸ் பண்ணுறோன்னா ஒன்று வந்து செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் தான். ஸோ அடுத்து வரப்போகிற வீடியோக்கள் அந்த கல்லூரியுடைய உங்களுக்கு கட் ஆஃபும் கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்களையும் நம்மளுடைய சேனலையும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. மெடிக்கல் சம்பந்தமான உங்களுக்கு மட்டும் இல்லை, இது தேடிக்கொண்டிருக்கிற ஒரு ஸ்டாட்டிக் சொல்ல போனால் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மாணவர்கள் எழுதுறாங்க. அதில் ஒரு பாசிங் பர்சன்ட் லாஸ்ட் இயர் வரைக்கும் 50%, இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக வச்சாலும் ஒரு 70-75,000 மாணவர்கள் எடுப்பாங்க. 75,000 மாணவர்கள் பாஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இங்கே இருக்கிற அரசு ஒதுக்கீடு இடங்கள் ஒரு 5,000 ரேஞ்ச் தான். டோட்டலாக இருக்கிற இடங்கள் 11,703. ஸோ இதில் போட்டிகள் எந்த அளவுக்கு இருக்குன்றத பார்க்கலாம். இட்ஸ் கம்ப்ளீட் ஹெல்த்தி காம்படிஷன். மார்க்கால் மட்டும்தான் நம்ம சீட்டை வாங்க முடியும். மற்றபடி வந்து பணத்தால் வாங்குறதுக்கு அந்த பணபலம் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ ஒரு சீட்டை வாங்குறதுன்றது ஒரு மிகப்பெரிய டிஃபிகல்ட் டாஸ்க்லாம் ஒன்றுமே இல்லை. நல்ல மார்க்கு, உங்கள் கூட ட்ராவல் பண்ணுற நல்ல இதை பற்றி முழுமையான ப்ரொசீஜரை தெரிஞ்ச ஒரு பர்சன் கூட இருந்தால் போதும். ஸோ தொடர்ந்து அது நம்மளுடைய சேனல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் தகவல்கள் எதாவது தேவைப்படுதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ உங்களுடைய தேவைகள் தான் என்னுடைய வீடியோ, சரிங்களா? தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நன்றி, வணக்கம்.